அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நான் ஏற்கனவே பல பதிவில் சொல்லியிருப்பேன். அதை தான் இந்த ஆங்கில புத்தாண்டுகளுக்கும் திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதனுடைய கடமை, என்னுடைய ஜீவன், என்னுடைய உயிர். குலதெய்வம் ஒரு மனிதனுக்கு மிக முக்கியமான தெய்வம். எது எப்படி இருந்தாலும் உங்களை கடைசி வரைக்கும் ஒரு நல்ல விஷயத்துக்காகவே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய தன்மை வாய்ந்த ஒரு தெய்வம் என்னன்னா குலசாமி மட்டும்தான். குலசாமி வழங்காமல் உங்களுக்கு எந்த தெய்வத்தோட நீங்கள் கும்பிடுற எந்த இஷ்ட தெய்வமாக இருந்தாலும் அவருடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்குமானா கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. அதனால் குலசாமின்றது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். தெரியாதவர்கள் எப்படியாவது தேடி கண்டுபிடித்து கொள்ளுங்கள். வாழ்க்கையில் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு நினைப்பு விருப்பப்படுற எல்லாருக்குமே இது தேவையான ஒன்று. நீங்கள் பெற்றோர்களாக நீங்கள் உங்கள் மகனுக்கோ மகளுக்கோ கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பொக்கிஷம் அப்படின்றது, ஒரு அமுத கலசம் அப்படின்றது, ஒரு பேராற்றல் அப்படின்றது, ஒரு நிறைவான செயல்ன்றது, இப்படி பல விஷயங்களை சொல்லலாம். அது எது அப்படின்னா உங்களுடைய குலசாமியை உங்கள் சந்ததிக்கு சொல்லிட்டு போகிற முக்கியமான பங்களிப்பான விஷயந்தான். அவசியமான ஒன்று. ஏன்னா நம்ம நிறைய விஷயங்களை நாங்கள் கண்கூடாக பார்க்குறோம், நிறைய விஷயங்களை கேட்குறோம், பார்க்குறோம், கூடவே வந்து பயணிக்கிறோம். அவருடைய துன்பங்களுக்கான விஷயங்கள் நம்மளுக்கு தெரிய வரும்போது அதுக்கு மூலாதாரமான ஒரு விஷயமாக குலதெய்வம் இருக்குதுன்னு பார்க்குறோம். அதை திரும்ப திரும்ப வலியுறுத்துகிறோம். இந்த புத்தாண்டுக்கு நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய மிக முக்கியமான விஷயங்கள் 2 விஷயங்கள். அதில் பிரதானமான விஷயம்ன்றது உங்கள் குலசாமியை தேடி கண்டுபிடித்து கொள்ளுங்கள். அதுக்காக எவ்வளோ ஒன்றா சிரத்தை எடுங்கள், எவ்வளோ நேரம் ஒன்றா செலவு பண்ணுங்கள், எவ்வளோ நாட்கள் ஒன்றா எடுத்துக்கங்க, ஆனால் கண்டுபிடித்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் பல பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்குமானா கிடைக்கும். அதில் மாற்று கருத்தே இல்லை. முதல் விஷயம் குலசாமி விஷயம். 2வது முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த கர்மாவை கழிக்கக்கூடிய விஷயங்கள். தெரிஞ்சே தெரியாமையோ நம்ம ஒரு சில கர்மாக்களை செய்திருப்போம். செய்யலைன்னு யாரும் சொல்ல முடியாது, கண்டிப்பாக இருக்கும். அப்போது இந்த புது வருஷத்தில் நீங்கள் கேட்கக்கூடிய முக்கியமான உறுதிமொழி என்பது அடுத்தவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி செய்வது. உதவி செய்யவில்லை என்றாலும் கூட உபதிரவமாக இருக்கக்கூடாது. ஐயா பாக்கியராஜ் ஐயா அவன் சொல்லியிருப்பார், சந்தோஷத்துலேயும் பெரிய சந்தோஷம் அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்குறதுன்னு சொல்லுவார். அப்புறம் மகிழ்வித்து மகிழ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்தை செய்யணும் நல்ல வகையில். அது பொருள் சார்ந்திருக்கலாம், அருள் சார்ந்திருக்கலாம், உடை சார்ந்திருக்கலாம். ஏதோ ஒரு வகையில் உங்களால் முடிஞ்ச உங்களுடைய கர்மாவை கழிக்கிறதுக்கான முயற்சி ஈடுபடுங்க. அப்போது இறை ஆற்றலோட குருமாருடைய வழிகாட்டுதலோட நீங்கள் அந்த பணியை செய்யும்போது உண்மையிலே உங்கள் கர்மா கொஞ்சம் கொஞ்சமாக கழிஞ்சு நல்ல விஷயம் நடக்க ஆரம்பிக்கும்னா 100% நடந்தே தீரும். இது சித்தருடைய வாக்கு, இதில் பொய்யாகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுதான் நம்ம முன்னோர்களும் சித்தர்களும் மகான்களும் பல ரூபத்தில் பல வடிவத்தில் நம்மளுக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க. அப்போது தேடுங்க, உங்களுக்கான கர்ம அளவு என்னன்னு தெரிஞ்சு கண்டுபிடிச்சிங்க. வேறு வழி இல்லை. கேட்காத வரைக்கும் அது கிடைக்காது. கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் சொன்னார் இயேசு பெருமான். அதனால் கேட்டால் தான் கிடைக்கும். கேளுங்க, கண்டிப்பாக யாராவது ஒருவர் உங்களுக்கு உதவி செய்ய தயாராக இருப்பார். சரி, எனக்கு எதுவும் தெரியலன்னு சொல்லும் போதும் திரும்பவும் சொல்கிறேன், அடுத்தவங்களுக்கு சின்ன சின்ன உதவியை செஞ்சுனே வாங்க. வாழ்க்கையில் உண்மையிலே அது ஒரு பெரிய சக்தியாக மாறி உங்களுக்கு ஒரு கடினமான துன்பமான சூழல் வரும்போது அது கை கொடுத்து நிற்க வைக்கும். 100% உண்மை. இதை அனுபவிச்சுன்னு மட்டும்தான் தெரியும். ஏன் உதவி செய்கிறவங்க கண்டினியூவாக ஒரு சில உதவிகளை, அன்னதானத்தையோ மற்ற உதவிகளையோ கண்டினியூவாக செய்கிறாங்கன்னா சும்மா செய்யலை, அவங்களுக்கு அதனுடைய பலன் தெரியும். இதில் பகவத்கீதையில் சொல்லும் போது கடமையை செய் பலனை எதிர்பார்க்காரு அப்படின்ற மாதிரி அந்த கான்செப்ட் வேறு. நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் இந்த புத்தாண்டில் குலதெய்வத்தை தேடி கண்டுபிடித்து கொள்ளுங்கள். குலதெய்வம் தெரிஞ்சால் தொடர்ச்சியாக போய் வணங்கி வாங்க, அவங்களோட அருளாசி பெறுங்க. அப்போது அடுத்தவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க, கடன் வாங்கி செய்யாதீர்கள். இதுதான் நான் இந்த புத்தாண்டுகளுக்கு உங்களுக்கு சொல்லக்கூடிய மிக முக்கியமான பங்களிப்பான ஒரு செய்தி. இது அடியனுடைய ஒரு சிறிய முயற்சி தான். இந்த முயற்சிக்கு நீங்கள் எல்லாருமே உறுதுணையாக இருப்பீங்கிற நம்பிக்கையில் தான் நம்ம இந்த யூடியூப் சேனலே ஆரம்பிச்சிருக்கோம். சிறுதுளி பெருவெள்ளம். என்னால் முடிஞ்சதை நான் செய்யணும்னு சொல்லிட்டு அண்ணாமலையோட மேலே பாரத்தை போட்டு என்னுடைய பணியை செஞ்சுருக்கேன். நீங்கள் நிறைவாக ஒரு ஆதரவு கொடுத்துன்னு வரீங்க. உங்களுடைய அனைவருக்குமே என்னுடைய சிறந்தார்ந்த நன்றிகள். தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி செஞ்சு வச்சுங்க. இந்த கருத்துக்களை 4 பேர் சொல்லுங்கள். குலசாமி ரொம்ப முக்கியம்.
அடுத்தவர்களுக்கு உதவி செய்வது உங்கள் கர்மாவை கழிக்கும்னா 100% கழித்தே தீரும். இந்த 2 விஷயத்தில் ஒரு உறுதிமொழியாக இந்த ஆங்கில புத்தாண்டுக்கு நீங்கள் மனசார வச்சுட்டு செயல்பட்டு வந்தீங்கன்னா, உங்களுக்கு அனைத்து விஷயங்களும் நல்ல விஷயமாக மாற ஐயன் அருணாசலேஸ்வரரும் குருமார்களும் உங்களுக்கு பக்கத்துணையாக, உங்களுடைய குலதெய்வமும் பக்கத்துணையாக நிச்சயமாக இருக்கும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ஆயுஷ்மான் பவ, ஆயுஷ்மான் பவ, ஆயுஷ்மான் பவ.